தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்துல இந்த 34வது நாள் தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு யோவான் 19வது அதிகாரம் முதல் 27 வசனத்தை நாம் தியானத்துக்குள் வைக்க போகின்றோம். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கும் என்னோடு கூட பேசி இன்னும் சீஷத்துவ காரியத்தில் நாங்கள் நிதானமாய் வளர ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். இந்த பாகத்தை தேவஜனமே 3 பகுதியாய் நான் பிரித்திருக்கிறேன். முதல் பகுதி சிலுவையில் அறையும் பக்குவம். இந்த சிலுவையில் அறையிறது ஒரு தண்டனை. ரோம அரசாங்கம் இதை உருவாக்கினார்கள். ஏன் உருவாக்கினார்கள் என்றால், இந்த தண்டனையின் நிமித்தம், இந்த தண்டனையின் மூலமாக வரப்போகும் வலி, வரப்போகும் அவமானத்து நிமித்தம் தேசத்துக்கு விரோதமாய் யாரும் எதிர்க்க கூடாது. தேசத்தை எதிர்க்க மட்டுமல்ல, கெட்ட காரியங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்மானம், என்ற ஒரு வழிமுறை. இந்த சிலுவையில் அறைகின்றது மட்டுமல்ல, சிலுவையில் அறைகிறதுக்கு முந்தி அவர்களை சாட்டையில் அடிப்பார்கள், எத்துவார்கள், துன்பப்படுத்துவார்கள். இந்த சாட்டையில் அடிக்கின்ற காரியம் குறிப்பாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ரோம அரசாங்கத்தின் சாட்டை பிடிக்க வேண்டிய ஒரு பக்குவம் உண்டு. அப்புறம் 3 பங்காக அது இருக்கும். ஒரு ஸ்ட்ரிங்ல 7 கூர்மையான எலும்புகளை கட்டி வைத்திருப்பார்கள். அப்ப 21 எலும்புகள் அந்த சாட்டையில் இருக்கும். ஒரு அடி கொடுக்கும் பொழுது 21 எலும்புகள் அந்த சரீரத்தை பாய்ந்து பிடித்து கொள்ளும். 39 தடவை அந்த சாட்டை அடி. நீங்களே எடுத்து பார்த்துக்கணும். அந்த சாட்டை அடி முடிந்த பிறகு சரீரத்துல இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியே வந்துடும். அந்த சரீரம் ஒரு ரத்தம் நிறைந்த அகோரமான ஒரு காட்சி தான் அங்க இருக்கும். அந்த பார்வை, ஏசாயா சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது மக்கள் அவருடைய முகத்தை திருப்பி கொடூரமான அந்த காட்சியை காண முடியாதபடி பயந்தார்களாம், நடுங்கினார்களாம். இந்த சிலுவையில் அறைகின்றது கூட மிகவும் மெதுவாய், பலி நிறைந்ததாய் இருந்தாலும் மிகவும் மெதுவாய் மரணத்தை நோக்கி செல்லும் ஒரு தண்டனை. ஏன்? பிசாசாவினுடைய பாவத்தின் சம்பளத்தை கொடுக்கணும். நான் முடியாது. ஒரு பாவமும் அறியா இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பாடுகளை அனுபவித்தார். நமக்கு ஜீவன் இருக்கும் வரை இந்த தியாகத்துக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, சிலுவையின் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு கீழே, சிலுவைக்கு கீழே ஒரு விசித்திரமான ஒரு காட்சி இருக்கின்றது. என்ன காட்சி? பெண்கள் சுற்றி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் உலக ரீதியில் உள்ள தாயோடு கூட சேர்ந்து சில பெண்கள் அங்க இருக்கிறாங்க. ஆண்கள் எங்கே? சீஷர்கள் எங்கே? ஒரு சீஷனை தவிர வேற எல்லாரும் ஓடிவிட்டார்கள். ஜான் மார்க் என்ன சொல்கிறார்? ஜான் மார்க் வேதம் சொல்லுகின்றது, அம்மனமாக ஓடுனானாம், மற்றவர்களும் ஓடிவிட்டார்கள். இயேசு சிலுவையில் தொங்கி இருக்கும் பொழுது தனிமை நிறைந்தவராய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, அங்க இருந்தவங்க கடைசி நேரம் வரை இருந்தவர்கள் சகோதரிகள். சகோதரியை, நீ இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருந்தா உன்னோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்துல ஒரு உற்சாகம் பெற்றுக்கொள்ளாதபடி, ஒரு உற்சாகம் கூட பெற்றுக்கொள்ளாதபடி இருந்திருக்கலாம். ஒரு அங்கீகாரம் வராதபடி இருந்திருக்கலாம். உன்னை ஏற்றுக்கொள்ளாதபடி கூட இருந்திருக்கலாம். ஆனா ஞாபகத்தில் வைத்துக்கொள் சகோதரியே, நீ உன்னுடைய பிரசன்னம் ஒரு சமுதாயத்துல, விசுவாசி சமுதாயத்துல கொண்டு வந்தது விசேஷமான முக்கியங்களை கொண்டு வருகின்றது. அறிந்து கொள், நீ இருப்பது ஒரு முழுமையும், ஒரு விசேஷமான விசித்திரமான ஒரு அழகையும், ஆழமான சாந்த குணத்தையும், முடங்கி போகும் முட்டி கால்களும் ஆசீர்வாதமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கின்றது. யாருக்கும் தெரியாத
நீ சிந்தும் கண்ணீர் தேவனுடைய இருதயத்தை தொட்டு கொண்டே இருக்கின்றது. மறக்காதே சகோதரியே, தாய் பக்குவம் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ தாயா இல்லாதபடி இருந்தாலும் அந்த தாயின் கை, தாயின் கரம், தாயினோட அரவணைப்பு அங்க இருக்கிறதுனால ஒவ்வொரு சமுதாயத்திலையும் தனிமை நிறைந்த மக்களுக்கு ஒரு அன்பு நிறைந்த ஒரு அரவணைப்பு, மறக்கப்பட்ட மக்களுக்கு நீ ஒரு தாயை போல ஏற்றுக்கொள்ளும் ஒரு இருதயம் நீ கொடுத்து கொண்டே இருக்கின்றாய். மறந்து விடாதே, புண்படும் மக்கள், தள்ளப்பட்ட மக்கள் உன்னை பார்த்து எனக்கும் ஒரு இடம் இருக்கு, இவர்கள் மூலமாக நானும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் என்ற ஒரு பக்குவம் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருகின்றாய். தொடர்ந்து அந்த ஸ்தானத்தில் இரு. ஏன்னா ஏதோ ஒருத்தருக்கு, ஏதோ ஒரு சகோதரன், ஏதோ ஒரு சகோதரிக்கு, ஏதோ ஒரு மனைவிக்கு, ஏதோ ஒரு புருஷனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சியை நீ கொடுத்து கொண்டே இருக்கின்றாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, சிலுவையின் கீழ் ஒரு விசித்திரமான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. Praise God. மூன்றாவது என்ன நடக்குது என்றால், யோவானும் மரியாளும் என்ன நடக்கின்றது? இதற்கு முந்தைய ஒரு காரணம் சொல்லிடுறேன். பெண் சகோதரியே, நீ செய்யும் ஊழியம் எல்லாம் தியாகம். மக்கள் பார்க்காதபடி இருந்தாலும் ரகசியத்தில் பார்க்கிற உன் ஆண்டவர் வெளிப்படையாக உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தைரியமாயிரு, உன்னுடைய விசுவாசம் இன்னும் பெருக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது, யோவானும் மரியாளும். இயேசு கிறிஸ்து மூத்த மகன் தன்னுடைய தாயை இன்னும் கொஞ்ச நாளில் இனிமேல் அவளை காண முடியாது, அவளை காத்துக்கொள்ள முடியாது என்று நன்றாக அறிந்தவர். அவர் வளர நேரத்துல சமுதாயம் தன்னுடைய தாயை பற்றி பேசும் சில நல்லா இல்லாத சில காரியங்களை உணர்ந்தவர் மட்டுமல்ல, அறிந்தவர். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வளர்ந்தவர். தலைச்சம் பிள்ளையா இருந்தனால யோசேப்பு அங்க இல்ல, அந்த வேலை செய்து குடும்பத்தை காப்பாத்தினவர். இன்றைக்கு சிலுவையில தொங்கி இருக்கும் பொழுது மிகுந்த வலி, மிகுந்த கடினமான கொடூரமான ஒரு பக்குவத்தில் இருந்த நேரத்திலையும் தலைச்சம் பிள்ளை இல்லையா, அம்மாவை பார்க்கிறாரு. Praise God. தன்னை ரொம்ப நேசித்த யோவானை பார்க்கிறாரு. யோவான், உன்னுடைய தாய். அம்மாவை பார்த்த அம்மா, உன்னுடைய மகன். வேதம் சொல்லுகின்றது, அந்த நேரத்திலிருந்து யோவான் தாயை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனானான். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கும் தெரியல. அவன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் மட்டுமல்ல, அப்பொழுதே அந்த பொறுப்பை கடைபிடித்தவன் அவங்க வீட்டிலிருந்து தான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டானான். சிந்திக்கணும், இயேசுவுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். ஏன் இயேசு அவரிடத்துல கொடுக்கல? அதை நம்ம சிந்தனை வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, நாம் எந்த நேரத்திலும் சிறந்த பெற்றோர்கள் அல்ல. இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா மிகவும் இனிமையான, மிகவும் முழுமையான, இயேசு கிறிஸ்துவின் மனிதாபிமானம் நிறைந்த ஒரு பக்குவத்தை நாம் பார்க்கின்றோம். இங்க இருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளை அறிந்து கொள்ளவே முடியாது. அதுவும் இன்றைக்கு நடக்கிற காரியங்களை பெற்றோர் அறிந்து கொள்ளவே முடியாது. அது மட்டுமல்ல, எந்த பெற்றோரும் சம்பூர்ணமானவர்கள் அல்ல. ஆனா அவங்க தான் நம்முடைய பெற்றோர், அவங்க தான் நம்முடைய பெற்றாங்க, அவங்க தான் நம்மளை வளர்த்தாங்க. சோ என்ன செய்வோம்? உயிர் இருக்கிற வரை கற்பனையை கை கொள்ளுவோம். நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம். அது ஒரு மனிதாபிமானம் மட்டுமல்ல, அது தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, விசேஷமான சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும். அவருடைய கண்ணீர், அவருடைய முட்டிக்கால், அவருடைய ஜபங்கள் விசேஷத்த முறையில் உம்முடைய சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுனால பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த பெற்றோர்களை நாங்கள் கனப்படுத்த எங்களுக்கும் இந்த அறிவை கொடுக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.